நண்பர்களே, விவேகானந்தர் எப்பவும் வலியுறுத்தியது வலிமையே வாழ்க்கை, பலவீனமே மரணம் என்பதே அவர் காட்டிய பழக்க வழக்கங்கள். புத்திசாலிகளின் தன்மையும் மேம்படுகின்றன. நாம் இப்பதிவில் புத்திசாலிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்து நிற்கும் விவேகானந்தர் கூறும் 10 பழக்க வழக்கங்களை பார்க்க போகிறோம். முதலில் தன்னம்பிக்கை. விவேகானந்தர் சொன்னார், உங்களில் அளவற்ற சக்தி இருக்கிறது, அதை நம்புங்கள். புத்திசாலிகள் எந்த தடைகளையும் கடக்க தங்களின் உள்ளார்ந்த சக்தியை நம்புகிறார்கள். இரண்டாவது, ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாமல் அறிவு நிலைக்காது. காலை வழக்கங்கள், நேர்த்தியான செயல்கள், உண்மையான வாழ்வு ஆகியவை மனிதனை உச்சிக்கு கொண்டு செல்லும். 3, தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல். கற்றல் என்பது முடிவுள்ளா பயணம் என்று அவர் குறிப்பிட்டார். புத்திசாலிகள் புத்தகங்கள், அனுபவங்கள், மனிதர்களின் அனைத்திலுமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். 4வது, தியானம் மற்றும் ஒருமுகப்படுத்துதல். மனதை ஒருமுகப்படுத்தும் திறன் கொண்டவர்களே பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். விவேகானந்தர் தியானத்தை வாழ்வின் அடித்தளமாக கூறினார். சுய கட்டுப்பாடு. உணவு, பேச்சு, ஆசைகள் ஆகியவற்றில் கட்டுப்பாடுடன் வாழ்வது அறிவாளிகளின் அடையாளம். இதுவே அவர்களின் உள்வலிமையை வெளிப்படுத்துகிறது. 6வது, பணி மீது அன்பு. பணி செய்வது வழிபாடு என கூறியவர். புத்திசாலிகள் எந்த சிறிய வேலையை கூட சிறப்பாக செய்து தங்கள் மேலாண்மையை காட்டுவார்கள். 7வது, சவால்களை வரவேற்பது. வாழ்க்கையில் சோதனைகள் தவிர்க்க முடியாது. புத்திசாலிகள் சவால்களை பயமின்றி எதிர்கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். 8வது, உண்மையை பின்பற்றுதல். விவேகானந்தரின் முக்கிய போதனை உண்மையை எந்த நிலையிலும் பின்பற்ற வேண்டும். பொய், வஞ்சகம், சதி ஆகியவற்றிலிருந்து தள்ளி நிற்பதே அறிவாளியின் வலிமை. 9வது, மற்றவர்களுக்கு சேவை செய்வதே தெய்வத்தை சேவிப்பது என்று அவர் கூறினார். புத்திசாலிகள் தன் வரலாற்றை மட்டுமல்லாமல் பிறரின் முன்னேற்றத்திற்காகவும் உழைப்பவர்கள். 10வது, நேர்மறை சிந்தனை. எந்த தடைகளையும் மனம் சோராமல் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்கும் பழக்கம் அறிவாளிகளின் தத்துவம். விவேகானந்தர் காட்டிய இந்த 10 பழக்க வழக்கங்கள் மனிதனை புத்திசாலியாக மட்டுமல்லாமல் மேலான மனிதனாகவும் உருவாக்குகின்றன. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவற்றை நடைமுறைப்படுத்துவதுதான் சிறந்த வழி. நண்பர்களே, இந்த பதிவு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். நன்றி.